பாருங்கள் 3 உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்கம்மா. ரொம்ப நைஸாக இருக்கணும். பாருங்கம்மா, இதே போல் எல்லா பீஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. தவா சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு பீஸு இதில் சேர்த்துடலாம். ஒரு பீஸாக சேர்த்துருங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுமா, அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் நல்லா திருப்பி விட்டுருங்க. நம்ம வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொரிச்சு பண்ணும் போது இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர டைமில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டி ஒரு பீஸாக எடுத்துருங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சிங்கம்மா. இப்போ பேன் வச்சுக்கலாமா. நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுமா. இது கூடவே பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நல்லா எல்லாமே அதிகமாக சேர்த்துக்குங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான 3 காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1 பாதியமாக பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மைல்டான காரம் தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. மாங்காய் தூள் வந்து 1 ஸ்பூன். நீங்கள் வந்து மாங்காய் தூள் கிடைக்கலன்னா பரவாயில்ல, லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு அப்படியே இப்படி சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கள், கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.